பலாப்பழத்தை வைத்து பூஜை செய்து மத்திய அமைச்சராகி விடலாம் என்ற கனவு கண்ட ஓபிஎஸ்ஸின் கனவு பலிக்கவில்லை. எப்போதுமே அதிமுகவிற்கு விசுவாசமாக அவர் இருந்ததில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தஞ்சையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த அவர், சசிகலாவின் ரீஎன்ட்ரி என்பது விடுமுறை முடிந்து என்ன வேலைக்கு போவதா? இத்தனை ஆண்டாக கட்சியை காப்பாற்றியது தொண்டர்கள் தான் என்றார். திமுக அரசு இங்கு போராட்டம் நடத்தி என்ன பயன்? நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் என்பது கண் துடைப்புதான். இந்தியா கூட்டணியில் பல எம்பிக்கள் இருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்து நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிமுக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என விளக்கம் அளித்தார். ஓபிஎஸ் எப்போதுமே அதிமுகவிற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது. பலாப்பழத்தை வைத்து பூஜை செய்து எப்படியாவது வெற்றி பெற அமைச்சராகிவிட வேண்டும் என்று கனவு காண்டார். அவர் கனவு பலிக்கவில்லை என ஓபிஎஸ்ஐ கிண்டல் அடித்தார். டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் குறுவை சாகுபடிக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைத்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட குறுவை சாகுபடி நெற்பயிருக்கு காப்பீட்டு திட்டத்தை இடம்பெற செய்யவில்லை. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு என்டிஆர்எஃப் மத்திய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் தான் இழப்பீடு தந்திருக்கின்றது. அதுவும் குறைத்து தான் கொடுத்திருக்கின்றது. மத்திய அரசு அறிவித்த அந்த இழப்பீட்டுத் தொகையிலும் குறைத்துத்தான் இந்த டெல்டா பாசன குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டை தந்திருக்கின்றார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நாங்கள் வழங்கினோம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணமாக